கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கல்லூரி கூடைப்பந்து அணியின் தலைவராக ஒரு சிறந்த விளையாட்டு வீரன் விளங்கினார். கூடைப்பந்து விளையாடுவதிலே அவர் சிறந்தவராக இருந்தார். ஆனால் ஒரு முக்கியமான மேட்ச் நடக்கும்போது அவர் கீழே விழுந்து காயம்பட்டு விட்டார். அந்த காயத்திலிருந்து அவர் மீளவே முடியவில்லை. 2 ஆண்டுகள் அவர் சிகிச்சை பெற்று ஓரளவுக்கு எழுந்து நடக்கவும் அன்றாட அலுவல்களை செய்யவும் அவருக்கு பலம் இருந்தது. ஆனால் இனி விளையாட்டு பக்கமே அவர் போக முடியாது. அவர் அந்த கல்லூரியின் 4 ஆண்டு படிப்புகளிலே 4வது ஆண்டு படிக்கும் போது கல்லூரி அணிகளுக்கிடையே ஒரு கூடைப்பந்து போட்டி நடந்தது. அப்பொழுது இந்த கல்லூரியின் பயிற்சியாளர் அவரை கிரவுண்டுக்கு அழைத்து சென்று கூட்டத்துக்கு முன்பாக அவரை அறிமுகப்படுத்தி, இவர் இப்பொழுது சுகவீனமாய் இருந்தாலும் இன்னும் விளையாட வேண்டும், இன்னும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இவருக்கு இருக்கிறது. எனவே எங்களுடைய கல்லூரி அணியின் கேப்டனாக அவர் 1 நிமிடம் விளையாடுவார் என்று சொல்லி அவரை களத்தில் இறக்கிவிட்டார். ஏனென்றால் அந்த 1 நிமிடத்திலே எதிர் அணி பெரிய அளவிலே ஒன்றும் சாதித்து விடாது. இவர் அந்த 1 நிமிடம் கேப்டனாக இருப்பதனாலே இந்த அணி ஒன்றும் தோற்று விடாது என்று அவரை அறிமுகப்படுத்தி அந்த அணியிலே ஆடவிட்டார். அப்படியே அந்த 1 நிமிடம் இவர் பந்தை தொடுவதும் சில பாஸ்கள் செய்வதுமாக கழித்து அந்த 1 நிமிடத்திற்கு பிறகு ஒரிஜினல் கேப்டன் உள்ளே இறங்கி ஆட்டத்தை தொடர்ந்தார்கள். ஆட்டம் முடியும் அந்த நேரம் வந்தது. அப்பொழுது இவர்களுடைய கல்லூரி அணி மிகவும் அதிகமான பாயிண்டுகள் எடுத்து முன்னணியிலே இருந்தது. இன்னும் 1 நிமிடத்திலோ 2 நிமிடத்திலோ ஆட்டம் முடிந்துவிடும். அந்த ஆட்டத்திலே சப்ஸ்டியூட்டாக கடைசி 1 நிமிடத்திலே இவரை இறக்கினார். அப்படியானால் இந்த ஆட்டம் துவங்கும் போது 1 நிமிடம் கேப்டனாக இருந்தார். கடைசியாக முடிவடையும் போதும் இவர் 1 நிமிடம் கேப்டனாக இருப்பார் என்று அறிவித்து உள்ளே அனுப்பினார். அப்பொழுது எதிரணியை சேர்ந்த அந்த பயிற்சியாளர் தன்னுடைய சகாக்களிடத்தை ஒரு சிக்னல் காட்டினார். அந்த சிக்னல் படி அவர்கள் வேண்டுமென்றே ஃபவுலாகி அந்த கடைசி த்ரோ போடுவதற்கு வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவர் கூடையிலே பந்தை போடுவார் என்று வாய்ப்பளித்தார்கள். அப்படியே கடைசி அட்டம்ப்டிலே இவர் அந்த கூடையிலே சரியாக பந்தை போட்டார். அப்பொழுது அரங்கமே கைதட்டி ஆரவாரித்தது. அத்தோடு அந்த விளையாட்டு முடிந்தது என்று அறிவித்தார்கள். எல்லாருக்கும் ஒரு நல்ல விளையாட்டு வீரன் காயம்பட்டு இந்த நிலையில் இருக்கிறான், அவனை நாம் கௌரவிக்க வேண்டும் என்று எதிரணி உட்பட எல்லாருக்கும் விருப்பம் இருந்தது. அப்படியானால் இன்னும் மனித குலத்திலே மாண்பும் மற்றவர்களை பாராட்டும் நல்ல குணமும் அங்கீகரித்துக் கொள்ளும் அந்த நல்லியல்பும் இருக்கிறது என்று சொல்லி ஒருவர் சொல்லுகின்றார். விளையாட்டு என்பது அது ஒரு டீம் ஒர்க்கு. அது சக மனுஷர்களை நாம் நேசிக்கவும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கவும், நியாயமாக போட்டி போடவும், அதனால வருகிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி விளையாட்டு ஒரு போர்க்களம் அல்ல, அது சந்தோஷத்தை தருவது என்று அதன் பயிற்சியாளர்கள் சொன்னார்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். திருச்சபையின் நோக்கமே நாம் ஒருவர் நேசித்து ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதானே. நாம் ஒருவரை தேற்றுகிறோமா, பலவீனர்களை தாங்குகிறோமா? இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் தாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.